friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஆம் பாப்பட் இல்லாட்டி மேங்கோ பாப்பட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த மேங்கோ சீசன்ல இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியா இருக்க போகுது. எல்லா மேங்கோ லவர்ஸ்க்கும் இது ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டா இருக்க போகுது. ஸோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு 750 grams மேங்கோ எடுத்திருக்கேன். இதோட தோலை நீக்கிட்டு குட்டி குட்டி கியூப்ஸாக கட் பண்ணி ரெடியாக ஒரு பவுலில் வச்சிடலாம். இதோட தோலை நீக்கிட்டு கட் பண்ணதுக்கப்புறம் இதோட வெயிட் வந்து 500 grams. இப்போ இந்த மேங்கோ பீசஸை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். இது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு இந்த மேங்கோ பியூரவை அதுக்கு மாற்றிடலாம். இது கூட ஒரு 1/2 கப் சுகர், அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் கலந்து விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. நம்மளோட மேங்கோ பியூரே நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ 20 minutes ஆயிருக்கு. மேங்கோ பியூரே நல்லா ஒன்றா கூடி வந்திருக்கு. ஒரு தட்டை நல்லா நெய் வச்சு கிரீஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட மேங்கோ மிக்சரை அதுக்கு மாற்றிடுங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2-3 தடவை நல்லா தட்டுங்க. அப்போ ஏர் பபிள்ஸ் எதுவும் இருந்தால் அது ரிலீஸ் ஆயிரும். ஒரு 2 நாள் கம்ப்ளீட்டாக அதை சன் ட்ரை பண்ணிடலாம். இப்போ 2 நாள் ஆயாச்சு. நம்மளோட மேங்கோ பாப்பட் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஒரு ஓரத்துலேருந்து லைட்டாக இழுங்க, அப்படியே ஈஸியாக வெளியில் வந்துடும். இப்போ இதை ஒரு பீஸா கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். நீங்கள் இதை ரோல் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி கூட என்ஜாய் பண்ணலாம். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு 1 month டைம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த ஆம் பாப்பட் ரொம்ப யூனிக் அண்ட் ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.